தெரிவித்துக் கொள்கின்றோம். கம்பன் கழகம் பிரான்சு இந்த ஆண்டு 25 ஆண்டை நிறைவு செய்கின்றது. அதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக ஈழத்தில் தமிழ் பணி செய்த பெரியார்களுக்கு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. அந்த வகையிலே பாட்டரசரின் பாவலர் பயிலரங்கில் இந்த இலக்கிய விழாவிலே தமிழ் அறிஞர்கள், தமிழுக்கு தொண்டு செய்த பெரியார்கள், தொண்டு செய்து வருகின்ற பெரியவர்கள் இந்த அவையிலே மதிப்பளிக்கப்பட இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவராக அழைக்கின்ற போது தயவு செய்து அரங்கிற்கு வந்து இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இந்த மதிப்பளித்தலை செய்ய இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு சிவக்கொழுந்து ஸ்ரீ சக்குமராஜா சார் அவர்களை அரங்கிற்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய கம்பன் விருதினை அவர்தாமே இந்த அரங்கிலே அளிக்க இருக்கின்றார். பேராசிரியர் அருணாசலம் சண்முகதாஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திருகோணமலையில் 1940 பிறந்தவர். 1963 இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு இளமானி பட்டம் பெற்று எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் மொழியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலை பீடாதிபதியாகவும் உயர்மட்ட படிப்புகள் பீடாதிபதியாகவும் சில வேளைகளில் பதில் துணைவேந்தராகவும் பணிபுரிந்துள்ளார். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிபுணத்துவ மதியுரை பேராசிரியராக இருந்ததோடு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினராகவும் பணியாற்றியவர். ஜப்பான் கக்யூயிங் பல்கலைக்கழகத்திலும் நைஜீரியா இபாடன் பல்கலைக்கழகத்திலும் மொழியியல் கற்பிப்பதற்கு விருதுநிலை பேராசிரியராக பணி செய்துள்ளார். 35க்கு மேற்பட்ட நூல்களையும் 200க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அரச விருது, இலங்கை அரசு இவருக்கு சாகித்ய ரத்னா விருதையும் அதிமேத ஜனாதிபதி விருதினையும் வழங்கியுள்ளது. உலக தமிழ் சங்கம் மதுரை இவருக்கு தமிழ் இலக்கண விருது வழங்கி சிறப்பித்தது. இவர் மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் நடைபெற்ற உலக தமிழாசிரியர் மாநாடுகளில் கலந்து சிறப்பித்தவர். சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம், மொரீஷியஸ், கோலாலம்பூர், சிகாகோ ஆகிய நகரங்களில் நடைபெற்ற உலக தமிழராட்சி மாநாடுகளில் பங்கேற்றவர். இவருக்கு கம்பன் கழகம் பிரான்சு இந்த ஆண்டு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. எங்களுடைய கரங்களை தட்டி இந்த தமிழ் அறிஞரை நாங்கள் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். மொழிப்பணி செல்வர் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் அவர் தமிழின் சீரோங்க நன்றே தமிழர் பேரோங்க சொல்லை நிற்கும் தமிழ் தந்த தூய கம்பன் புகழோங்க வெல்ல வேண்டி துணிவேந்தி விஞ்சும் இவரின் திறங்கண்டு வெல்ல கம்பன் கழகத்தார் வழங்கு கம்பன் புகழ்விகள் வாழ வளர்ந்து. மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 200க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தமிழ், ஆங்கில, ஜப்பானிய மொழிகளில் படைத்துள்ளார். ஜப்பானிய செம்மொழி இலக்கியமாகிய மன்யோசுவில் இருந்து 1000 அகவத்பாக்களை தமிழிலே மொழிபெயர்த்து 2 தொகுதிகளாக வெளியிட்டுள்ளார். பெருந்தொகையான உலக மாநாடுகள், கருத்தரங்குகள், பணியவைகள் ஆகியவற்றில் ஆய்வு கட்டுரைகளை படித்துள்ளார். சங்க இலக்கியமாகிய குறுந்தொகையினை பேராசிரியரான சண்முகதாஸ், திரு விமல் சாமிநாதன் ஆகியோருடன் சேர்ந்து சிங்கள மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்.
தற்போது தமிழில் முதல் இலக்கணமாகிய தொல்காப்பியத்தை இவர்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கின்றனர். சென்னை, யாழ்ப்பாணம், மதுரை, மலேசியா ஆகிய நாடுகளில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளில் பங்கேற்றுள்ளார். இலங்கை அதிமேதகு ஜனாதிபதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். இவர் யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தை தலைவராக பணியாற்றியவர். அண்மையில் இவர் திருக்குறளுக்கு எழுதிய எளிமையான உரை வெளியிட போன்ற 8க்கு மேற்பட்ட ஆய்வு நூல்களையும் இவர் எழுதி வெளியிட்டுள்ளார். அன்னாருக்கு கம்பன் கழகம் பிரான்ஸ் இந்த ஆண்டு 25 ஆண்டு பணி நிறைவை கொண்டாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையில் இவருக்கு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. பேராசிரியர் ஸ்ரீ சிவலிங்கராஜா அவர்களுக்கு கம்பன் விருது வழங்கி கம்பன் கழகம் பிரான்ஸ் கௌரவிக்கின்றது. தென்னாசிய கவிதைகள் நூலுக்கு 3 உயர் விருதுகளை பெற்றவர். இவற்றோடு சேர்த்து 12 நூல்களின் சொந்தக்காரர் கவிஞர் சோப்பா பத்மநாதன் அவர்களுக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் அவர் ஒரு கவிஞர். சில வேளை அவருடைய மொழிபெயர்ப்பு மூலத்திலும் பார்க்க சிறப்பாக இருக்கும் என்பார் கவியரசு கானா சச்சிதானந்தன். சோப்பா கவிஞர் அவர்களுக்கு கம்பன் கழகம் பிரான்ஸ் கம்பன் விருதளித்து கௌரவிக்கின்றது. மாநாடுகளில் பங்கு கொண்டு ஆய்வுக் கட்டுரைகள் படித்துள்ளார். தமிழியலில் பல்வேறு புலன்கள் சார்ந்து கணிசமான ஆய்வுக் கட்டுரைகளை இவர் எழுதியுள்ளார். கம்பன் கழகம் பிரான்ஸ் இவ்வாண்டு கம்பன் விருது வழங்கி பேராசிரியர் கிருஷ்ணபிள்ளை விசாகரூபன் ஐயா அவர்களை கௌரவிக்கின்றது. விருது, கொடகை விருது, தேசிய இலக்கிய விருது, தமிழியல் விருது, முதலமைச்சர் விருது, கலாபூஷண விருது, IBC தமிழ் பன்முக ஆளுமைகளுக்கான விருது, இன்ஸ்பிரேஷனல் விமென் அவார்ட், மகாஜன விருது, சிவத்தமிழ் விருது, மூத்த நாடக எழுத்தாளர் விருது, பெண் சாதனையாளர் விருது, வெண்மேரி அறக்கட்டளை விருது, அரசகேசரி விருது, இரா உதயணன் வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற நிறுவனங்களின் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பல மதிப்பளித்தல்களையும் கௌரவங்களையும் விருதுகளையும் பெற்றுக்கொண்டவர். கம்பன் கழகம் பிரான்ஸ் இவ்வாண்டு எழுத்தாளர் கோகிலா மகேந்திரன் அம்மையார் அவர்களுக்கு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. மூன்று அரசு இலக்கிய விருதுகளையும் மேலும் பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ள இவர் 2023ஆம் ஆண்டு தஞ்சை பல்கலைக்கழகம் சார்பில் முனைவர் பட்டம் அளித்து கௌரவிக்கப்பட்டார்.
கவிதை, சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்பு ஆகிய துறைகளில் ஈடுபட்டு வரும் இவர் தற்போது கொழும்பு வெல்லம்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். முகமது அப்துல் அசீஸ் அல் அஹமத் ஐயா அவர்களுக்கு கம்பன் கழகம் பிரான்ஸ் இவ்வாண்டு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. கௌரவிக்கப்பட்டுள்ளார். சுவர்ணா நவரத்னம் அவர்களுக்கு பிரான்ஸ் கம்பன் கழகம் இவ்வாண்டு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. எழுத்தாளர் திரு தானா யுவராஜன் அவர்களுக்கு பிரான்ஸ் கம்பன் கழகம் இவ்வாண்டு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கின்றது. ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக தற்போது கடமையாற்றுகிறார். சமாதான நீதவானாகவும் பாரபண்டித கற்கை நெறி வளவாளராகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கந்தையா காத்தியேசன் அறக்கட்டளை நிதியத்தின் அனுசரணையில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தினால் நடத்தப்பெறும் பாரபண்டித கற்கை நெறியின் வளவாளராகவும் பணியாற்றும் ஷியாமினி தவபாலன் தமிழ் மொழியை வளர்ப்பதில் ஈடுபாட்டு காட்டி வரும் ஒரு பண்டிதையாவார். பண்டிதர் ஷியாமினி தவபாலன் அவர்களுக்கு கம்பன் கழகம் பிரான்ஸ் இலக்கிய தோட்டத்தின் சிறந்த புனைவுக்கான இயல் விருதினை பெற்ற நடுகள் நாவல் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆங்கிலத்திலும் சில இந்திய மொழிகளிலும் வெளியாகி இருக்கிறது. அத்துடன் பயங்கரவாதி, சயனைட் போன் முதலிய நாவல்களையும் எழுதி பல திறத்தாரின் கவனத்தை பெற்றுள்ளார். 7 கவிதை நூல்களையும் நடுகள், பயங்கரவாதி, சயனைட் போன்ற நாவல்களையும் 7 முக்கியமான கட்டுரைகளையும் நேர்காணல்களையும் கண்டுள்ளார். கவிதை தொகுப்பு நூல்களாக ஒவ்வொன்றினையும் மொழிபெயர்ப்பு நூல்களாக இடம்பெயர்ந்த ஊரில் இடம்பெயரா நாய் என தொடங்கி இச்சை வரை 7 நூல்களை வெளியிட்டுள்ளார். செய்தி சொல்லும் சின்னப்பாட்டு சிறுவர் நூல் 2023ஆம் ஆண்டு அரசு இலக்கிய விருது பெற்றது. மித்திரன் வாரமலரில் போர் அவலங்களை தாங்கிய வள்ளுவர் புறம் முதல் முள்ளிவாய்க்கால் வரை என்ற நீள் தொடரினை எழுதி வந்தார். இவர் பெற்ற விருதுகளாக அரசு இலக்கிய விருது, இளங்கலைஞர் விருது, தேசசக்தி விருது, காவிய பிரதீபா விருது, உலக நந்திவர்மன் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். கலை இலக்கிய பணிகளோடு மட்டுமன்றி சக உறவுகளின் வாழ்வியல் உயர்விற்கும் இவர் உதவி